மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா February 6, 2026 வெள்ளிக்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டஸ்ட் பார்த்துலாம். 34,237 கோடி முதலீடு அமைக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசவை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மின்னணு சாதனங்கள் தயாரிப்பில் சிறந்து விளங்கும் கெய்ன்ஸ் சர்க்கியூட் லிமிடெட் நிறுவனம், மின்சார வாகனம் மின்னணு உதிரிபாகங்கள் உற்பத்தி செய்யும் ஜான்சன் நிறுவனம், எவர்வென் கோத்தாரி ஃபுட்வேர்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிடாஸ் பிராண்ட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கள் உற்பத்தியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தொடங்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் கப்பல் கட்டும் பணியில் ஈடுபடும் சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனம் வான்வெளி பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ரேடார் அமைப்புகள், பீரங்கி டாங்கிகளில் பயன்படுத்தப்படும் ஆர்டிலரி ஷெல்ஸ் உள்ளிட்டவற்றை தயாரிக்கும் ஜோனஸ் நிறுவனம், வாகன உதிரிபாகங்கள் உற்பத்தி செய்யும் யசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், சூரிய ஒளி மின் உற்பத்தியில் ஈடுபடும் ஜென்சால் நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கள் உற்பத்தியை தொடங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தது பறவை காய்ச்சல் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து சென்னை அடையாற்றில் இறந்த காகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வு செய்ததில் வந்து பார்த்திங்கன்னா H5N1 அப்படின்ற பறவை காய்ச்சலுக்கு உண்டான வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா தென்பட்டுருக்கு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா? அந்த பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல் இதுக்குண்டான டேட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது இஸ்ரோனோட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோட தலைவராக வி நாராயணன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிறது தான். 2035ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தனி விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காரு. இதில் முதல் கட்டமாக 2022ஆம் ஆண்டு விண்வெளி நிலையத்துக்கான முதல் தொகுதி மட்டும் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? பார்ட்டாக தான் அனுப்ப முடியும். அவ்வளோ பெரிய விண்வெளி நிலையத்தை இங்கேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பார்ட்டாக அனுப்பி மேலே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்தியர்களை இந்தியாவில் தயாரித்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அழைத்து செல்லும் ககன்யான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2027 செயல்படுத்தப்படும். இதற்காக ஆள் இல்லாத 3 விண்கலங்கள் வந்து அனுப்பப்படும். இதில் முதல் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. சந்திரயான் 3 விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தென்துருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலவின் தென்துருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கிச்சு. சந்திரயான் 4 விண்வெளி நிலவில் தரையிறங்கி அங்கிருந்து மாதிரிகளை எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்யும் திட்டமாகும். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த திட்டம் 2028ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும். இந்தியா ஜப்பானும் சேர்ந்து சந்திரயான் 5 அப்படின்ற விண்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பும் திட்டத்தை வந்து ரெடி ஆகிறாங்க. 2028ஆம் ஆண்டு நடைபெறும் நிகழாண்டு நிறைய ராக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது சந்திரயான் 4 வந்து பார்த்திங்கன்னா நிலவுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தனிமங்களை எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி செய்யுது. சந்திரயான் 5 வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கு அப்படின்றது பிளான் இல்லை. பட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடன் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மட்டும் பார்த்தா போதும். என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்ய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தங்கள் கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா தேவைகளை கண்டறியும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற புதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முதல் மு.க. ஸ்டாலின் கடந்த மாதம் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து இளைய தலைமுறையின் எண்ணங்களை அறிந்து கொள்ளும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா புதிய திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கனவுகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவேற்றம் செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் மாநில விருது வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வழங்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் கைவினைஞர்களின் திறனை வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் பிரபலப்படுத்தும் வகையில் கைவினை பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடந்திருக்கு. இதில் இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழிலுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட 65 வயதுக்கும் மேற்பட்ட 10 சிறந்த கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டுக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வழங்கியிருக்காரு. இதில் வந்து தலா 1 லட்ச ரூபாய்க்கான காசோலையும் 8 கிராம் தங்கம் தாமிரப்பட்டையும் தகுதி சான்றிதழும் வழங்குவாங்க. இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கைவினை கலைஞர்களுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு பங்களிப்பு வழங்கிய அபிவிருத்தி மற்றும் படைப்புகளை கருத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 10 சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிகழாண்டு பூம்புகார் மாநில விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா 50,000 ரூபாயும் 4 கிராம் தங்கப்பதக்கம் தாமிரப்பட்டையும் தகுதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். ஓகேங்களா? முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கைவினை கலைஞர்கள் விருது வந்து என்னென்ன விருது கொடுக்கலாம்? 2 விருது தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது. ஓகேங்களா? இதுவும் வந்து கைவினைகளுக்கு வந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் மாநில விருதும் வந்து பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு வழங்குறது தான். அடுத்தது தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில்
பொதுநலன் வாய்ந்தது என்று கூறி அதை 3 நபர்கள் கொண்ட நீதி அமர்வு வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. தேர்தல் அறிக்கை வாக்குறுதிகளில் ஊழல் நடைமுறை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2013ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. ஓகேங்களா, 2013 இந்த மாதிரி அறிவிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊழல் நடைமுறையில் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடுத்திருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது ஆர்டர்லி முறையை அகற்ற மாவட்ட அளவில் குழு உயர்நீதிமன்றத்தில் அரசு தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஆர்டர்லி முறையை ஒழிப்பதற்கான மாவட்ட அளவில் குழு அமைப்பது தொடர்பான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிக்கப்பட்டுள்ளது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக காவல்துறையில் ஆர்டர்லி முறைன்னு ஒன்று இருக்கும். அந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 2022ஆம் ஆண்டு காவல்துறை ஆர்டர் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் கருதுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்லி முறையை ஒழிக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா குழு அமைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா யோசனை தெரிவிச்சிருந்தது. அதற்கான அரசாணை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ உச்சி மாநாடு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நடத்துது. ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு ஏஐ உச்சி மாநாடு நடத்த உள்ள இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐநா பொதுச் செயலாளரான ஆண்டனியோ குட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிக்காரு. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19, 20 ஆகிய தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற இருக்குது. ஓகேங்களா, நிகழாண்டு இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்று இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட உலகளாவிய எண்ம ஒப்பந்தங்களின் முடிவுகளின் அடிப்படையில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஏஐ உட்கட்டமைப்பு மற்றும் பிற தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக ஏஐ தாக்கத்தை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளவும் தன்னிச்சையாக சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா குழு ஏற்படுத்துவதற்கும் ஆலோசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருந்து 40 அறிவியல் தொழில்நுட்ப நிபுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா நியமிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்தது உள்நாட்டில் உருவான பாரத் ஜென் ஏஐ விரைவில் 22 அலுவல் மொழிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பாரத் ஜென் பன்மொழி செயற்கை நுண்ணறிவு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அலுவல் மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. மேலும் 7 அலுவல் மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரைப்பேச்சு, தானியங்கி பேச்சு, அங்கீகாரம் என இந்திய மொழிகளுக்கான ஏஐ மாதிரிகளை உருவாக்க 2024 அக்டோபர் மாதம் பாரத் ஜென் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தொடங்கியிருந்தாங்க. அதனுடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா, அடுத்தது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் பக்ரைன், குவைத், ஒமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 6 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கம் வகிக்கின்றன. இதில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டிலும் ஒமனுடன் கடந்த டிசம்பர் மாதத்திலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டுச்சு. இந்நிலையில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி தொடங்குவதற்கான வரையறை ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் கடந்த நிதியாண்டை பொறுத்தவரை இந்தியாவின் 3வது பெரிய வர்த்தக நாடாக வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம் இருக்காங்க. 5வது பெரிய வர்த்தக நாடாக சவுதி அரேபியா இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக நூற்றுக்கணக்கான கல்வி பயிற்சி மையங்களை உருவாக்கியதற்கும் குடிசை பகுதியில் உள்ள சுவர்களில் கல்வி சித்திரம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகவும் இந்தியாவைச் சேர்ந்த ஆசிரியரான ரூபில் நாகிக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 லட்சம், அதாவது சுமார் 9 கோடி வந்து பார்த்திங்கன்னா உலக ஆசிரியர் பரிசு தொகை வந்து பார்த்திங்கன்னா அறிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவையை கௌரவிக்கும் வகையில் துபாயில் நடைபெற்ற உலக அரசுகளின் மாநாட்டில் ரூபில் நாகிக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா உலக ஆசிரியர் பரிசு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, துபாயினுடைய துணை பிரதமரான ஷேக் ஹம்தான் பின் முகமது வந்து பார்த்திங்கன்னா பரிசை வழங்கியிருக்காரு. இந்த விருதை பெறும் 10வது ஆசிரியர் இவங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா கென்யா, பாலஸ்தீனம், கனடா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த ஆசிரியர் வாங்கியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இதான் முதல் முறை. ஓகேங்களா, அடுத்தது இந்தியாவும் இலங்கையும் வந்து பார்த்திங்கன்னா ஆழமான நாகரீக ஆன்மீக பிணைப்பை கொண்டுள்ளதுன்னு வந்து பிரதமர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலம் ஆரவல்லி மாவட்டத்தில் உள்ள பௌத்த தொல்லியல் களமான தேவ்னி மோரியில் கண்டெடுக்கப்பட்ட புத்தருடைய புனித சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தலைநகர் கொழும்பில் உள்ள புகழ்பெற்ற கங்காராமையா பௌத்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பார்வைக்காக வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த புனித சின்னங்கள் சர்வதேச அளவில் காட்சிப்படுத்தப்படுவது இதுதான் முதல் முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியின் கடந்த ஆண்டு இலங்கை பயணத்தின் போது அனுராதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனித நகர வளாக மேம்பாட்டு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா மானியம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா இலங்கை பௌத்த மத தொடர்புகளை ஊக்குவிக்கும் வகையில் 2020ஆம் ஆண்டு $15 மில்லியன், அதாவது 135 கோடி வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்திட்டாங்க. பாரத் டாக்ஸி செயலி வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காரு. ஓலா, ஊபர், ரேப்பிட்டோ ஆகிய நிறுவனங்களின் செயலி மூலம் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் டாக்ஸி, ஆட்டோ, பைக் ஆகியன அளித்து வருகின்றன இந்த சேவை.
இதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா 8 கூட்டுறவு அமைப்புகள் மூலம் கார், ஆட்டோ, பைக் சேவைகளை வழங்குவதற்காக பாரத் டாக்ஸி செயலி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இதில் இதுவரை 3 லட்சம் ஓட்டுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் அனைவரும் சாரதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவளுக்கு மருத்துவ காப்பீட்டு, விபத்து காப்பீட்டு, ஓய்வூதியம், சேமிப்பு வழங்க உள்ளிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமாக இந்த செயலி தேசிய தலைநகர் டெல்லியிலையும் குஜராத் மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது யூபிஎஸ்சினுடைய முதல்நிலை தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மே 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகிய பதவிகளுக்கான யூபிஎஸ்சி மூலம் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை பிரதான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு என 3 கட்ட தேர்வு நடத்தப்படுது. 2026ஆம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 933 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு மூலம் நிரப்பப்பட்டிருக்கு. இது 33 பணியிடங்கள் மாற்றுத்திறனாளி ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான முதல்நிலை தேர்வு மே 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்கு. அடுத்தது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வாங்கினாங்க. 2வது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திறமை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேப்டனோட பேர்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, திடீர்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் மற்றும் சாம்ராட் ராணா இணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கு. போட்டியின் 2வது நாளான வியாழக்கிழமை இந்தியாவுக்கு 2 தங்கம், 2 வெள்ளி என்கிற 4 பதக்கமும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பதக்கங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பெற்றிருக்கு. அடுத்தது வந்து நான் பிசிசிஐ தலைவராக அனுராக் தாக்கூர் பதவி வகித்த போது அதிக பணப்புழக்கம் கிரிக்கெட் வாரியத்தில் வந்து சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உரிய விதிகளை வகுக்கவும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதினா ஆர்எம் லோத்தா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழு ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தாங்க. இந்த குழு குறித்து தீர ஆராய்ந்து அக்குழு தனது பரிந்துரைகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையாக சமர்ப்பித்தது. இந்த பரிந்துரைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற உச்சநீதிமன்றம் அதை நடைமுறைப்படுத்த 2016ஆம் ஆண்டு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா, இது யார் தலைமையில் குழு அமைச்சாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, மற்றெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது அமெரிக்காவுடனான கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான நியூ ஸ்டார்ட் அப்படின்ற ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா காலாவதி ஆயிடுச்சு. இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா 1550 அணு ஆயுதங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வைத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்துஜா குழுமத்தைச் சேர்ந்த முன்னணி நிறுவனமான அசோக் லைலாண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷிய அரசுக்கு சொந்தமான பிடி பின்டாட் அப்படின்ற நிறுவனத்துடன் வந்து ஒரு முக்கிய ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. மின்சார பேருந்து மற்றும் பாதுகாப்பு வாகனங்கள் தயாரிக்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.